கடந்த சில தினங்களா எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நீங்க இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஜூலை 14ஆம் தேதி 739 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க. ஜூலை 13ஆம் தேதி பாருங்க, கிட்டத்தட்ட 3062 கோடி ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு வித்திருக்கிறாங்க. ஜூலை 10ஆம் தேதி 2603 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஜூலை 9ஆம் தேதி 532 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறாங்க. எஃப்ஐஐஸ் திருப்பி வர்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்டம் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஜூன் அப்படிங்கிற அந்த 15 நாட்கள்ல எஃப்ஐஐஸ் கொஞ்சம் வாங்கி தான் இருக்கிறாங்க நண்பர்களே. பாசிட்டிவா தான் இருந்தாங்க. கீழே பாருங்களேன், ஜூலை 8, 7, 6, 3 இந்த மாதிரி தேதிகள் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா தான் அதிகமாவே வாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த பாருங்க, சரிங்களா, 1000 கோடி அந்த மாதிரி வாங்கினாங்க. செகண்ட் ஹாஃப் ஜூலை அந்த ஜூன் 19 பாருங்க, 4859 கோடி. ஒரு மாதிரி மிக்ஸ்டா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஆனா வந்து இப்ப மறுபடியும் க்ரூட் ஆயில் விலை ஏறினதுனால நம்ம எக்கானமிக்கு இது பாதகம். அப்போ க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சா இந்தியன் எக்கானமிக்கு நல்லது, அதனால எஃப்ஐஎஸ் உள்ள வருவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அப்பவும் உள்ள வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்போ ஐடி பங்குகள் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் ரொம்ப பாட்டம்ல இருக்கு அப்படின்னு. ஆனா வெளிநாடுகள்லேயே ஐடி சர்வீசஸ் கம்பெனிகளுடைய விலை இன்னும் சீப்பா கிடைக்குது. நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப வருஷமா ஏறல, அதனால சீப்பா இருக்கு, எஃப்ஐஎஸ் வருவாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் தவறு. மற்ற மார்க்கெட், சவுத் கொரியா அல்லது சைனா இந்த மாதிரி மார்க்கெட்டுகளில் உங்களுக்கு வேல்யூவேஷன் தரமான பங்குகள் நல்ல விலையில நல்ல வேல்யூவேஷன்ல சீப்பாவே கிடைக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அங்கதான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்ப நம்ம நாட்டுக்கு எப்பதான் வருவாங்க அப்படின்னு கேட்டா, இப்போ பாண்ட் மார்க்கெட்ல டாக்ஸை வந்து குறைச்சாங்க, 0 டாக்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால பாண்ட் மார்க்கெட்டுக்குள்ள கொஞ்சம் காசு போச்சு. அது மாதிரி டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஏதாவது பண்ணாலோ அல்லது அவங்களுடைய பாண்ட் ஈல்டு, அவங்க நாட்டில் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி வட்டி வீதத்தை குறைக்கும் பொழுது அவங்க நாட்டுக்குள்ளேயே எஃப்டி, அந்த ட்ரெஷரி பில்ஸு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இருந்து கிடைக்கிற அந்த நிலையான வருமானம் அப்படிங்கிறது 2% அந்த மாதிரிலாம் குறையும் பொழுது நம்மளுடைய இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைகிறது ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆகி நம்ம மார்க்கெட்டில் வளர்ச்சி திரும்பும் பொழுது உள்ள வருவாங்க அப்படின்னு தான் அலாட் பண்ணி நினைக்கிது நண்பர்களே. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸல் சீட்ல மிகப்பெரிய ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தானே கேட்குறீங்க. சிம்பிள்ங்கிறது கம்பெனியோடைய சிம்பிள், கம்பெனிங்கிறது கம்பெனியோடைய பேர், சரிங்களா. அடுத்து பர்பஸ், ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ், டேட் வந்து 11 ஜூலை 2026. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த பங்கு ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக 11 ஜூலை 2026 அன்று ஒரு போர்ட் மீட்டிங் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். அப்போது இந்த டேட்டுக்கு முன்னாடி இந்த பங்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறது மூலமாக அந்த பங்கினுடைய மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்கு, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி, ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். இதுல நிறைய கம்பெனிகள் இருக்கு. சரி, ஃபினான்சியல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த போர்ட் மீட்டிங் அந்த டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது நண்பர்களே. இந்த டிஜி கண்டென்ட் லிமிடெட் இருக்கு பாத்தீங்களா, இது ஃபண்ட் ரைசிங்காகவும் போர்ட் மீட்டிங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு ரீசனுக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பாருங்க, குட்லக் இந்தியான்னு ஒரு கம்பெனி இருக்கு, அது போனஸ் அண்ட் அதர் பிசினஸ் மேட்டர்ஸுக்காக வந்து இவங்க கூடுறாங்க, போர்ட் மீட்டிங் கூட்டுறாங்க, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பங்குகள் இருக்கு. எல்லா பங்குகளுடைய அந்த லிஸ்ட்டும் இந்த எக்ஸல் சீட்ல இருக்கு. இதை நம்ம போஸ்ட் மெசேஜஸ்ல ஆல்ரெடி ஸ்டார் மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டோம். எத்தனை பேர் இதை வந்து சீரியஸா கவனிச்சாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட 141 ரோ இருக்கு நண்பர்களே. இந்த கம்பெனிகளுடைய லிஸ்ட் உங்களால படிக்க முடியுமான்னு தெரியல. ஆனா இதை எப்படி ஷேர் பண்றதுன்னு எனக்கு தெரியல. முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அலாட் மணி எல்லாம் ஐபிஓல அப்ளை பண்ணதே கிடையாது நண்பர்களே. இது கேம்பிளிங் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அலாட் மணி நீண்டகால முதலீடுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுது. எங்களுக்கு தெரியாதா, இதுல குயிக்கா வந்து மணி பாக்குறாங்க மக்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிகிற விஷயம்தான். பட் இது ஒரு கேம்பிளிங் ப்ராசஸ். இதுல நம்ம நேரம் சரியில்லைன்னா நமக்கு இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஒரு பங்குங்கிறது அதனுடைய பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸினுடைய மாடல், அவங்களுடைய மோட்டு, அவங்களுடைய ப்ரொமோட்டர், லீடர்ஷிப்பு, ரிசல்ட்ஸு ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி சூப்பராக காட்டுவாங்க. ஆனால் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா பயங்கரமாக நிறையா பேர் வந்து உள்கூத்துகள்லாம் நிறையா இருக்கும், வெளியில் போவாங்க, ரிசல்ட் எல்லாம் பயங்கரமாக குறைஞ்சி போயிடும். அப்போ தான் வந்து நம்மளை மாதிரி முதலீட்டாளர்கள் மாட்டிக்குவோம். ஏன்னா ஐபிஓ லிஸ்டிங் டேட் அன்னைக்கு கெயின் வந்து கிடைக்கல அப்படின்னா, அல்லது கெயின் கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் வந்து நம்மளுடைய எமோஷனல் பிஹேவியர் தான் நம்மளுக்கு வந்து தடுக்கும். ஸோ இது ஒரு கேம்பிளிங் ப்ராசஸ். எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் இவங்க வந்து பாப்புலரான ஐபிஓ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மார்க்கெட்டில் நியூஸ் உழவுது. கிரே மார்க்கெட் ப்ரீமியம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேம்பிளிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டாதீங்க அப்படிங்கிறத அலாட் பண்ணி தொடர்ச்சியாக சொல்லுது. ஏன்னா ஐபிஓவில் அவங்க லிஸ்டிங் டேட் அன்னைக்கு அல்லது இஷ்யூ ப்ரைஸ்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே
ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு நண்பர்களே. ஸோ ஐபிஓ வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆனதுக்கு பிறகுதான் அவங்களுடைய பிசினஸ் மாடல் பத்தியும் அல்லது அவங்க என்ன மாதிரி ஆபரேஷனல் எஃபிஷியன்சி, இபிஎஸ், கேஷ் ஃப்ளோ எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரெகுலர் அனாலிசிஸ், குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ்லாம் பண்ணிட்டு நம்ம பிடிக்கலாம். ஏற்கனவே 5000 ஸ்டாக்குக்கு மேல நம்ம எக்ஸ்சேஞ்சஸ்ல லிஸ்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஒரு நல்ல பங்குகளை தேர்வு செஞ்சு குட்டி குட்டியா முதலீடு செய்யலாம். அந்த மாதிரி தான் வந்து அலாட் பண்ணிக்கு தோணுது நண்பர்களே. ஐபிஓல நீங்க வந்து ரொம்ப பாப்புலரான லிஸ்டிங் கெயின் இருக்க போற அந்த ஐபிஓக்கு நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அப்ளை பண்ணுவீங்க. அதுல கிடைச்சிரும். 1,00,000 ரூபாய் போடுவீங்க. வெறும் 10,000க்கு அலர்ட் ஆகும். 10,000க்கு லிஸ்டிங் கெயின் கிடைச்சோடனே லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. அதை வித்துட்டு கூட வந்து வெளியில வந்து நான் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா உங்களை அறியாமலேயே உங்களுடைய எமோஷனல் பிஹேவியர், அந்த டோபமைன்னு சொல்லுவாங்க, அது என்ன பண்ண வைக்கும்னா எல்லா ஐபிஓலையும் இந்த மாதிரி லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, எல்லா ஐபிஓக்கும் அப்ளை பண்ணுவீங்க. ஜங்க் ஐபிஓக்கு அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இங்க 10,000 தான் அலாட் ஆச்சு. அங்க வந்து என்ன நடக்கும், 1,00,000க்கு முழுசா அலாட் ஆயிரும். அங்க வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க, டிமாண்டே இருக்காது. லிஸ்டிங் டே அன்னைக்கு பாத்தீங்கன்னா 40% வந்து கிராஷ் ஆகி கீழே விழுகும். 40% ஒரே நாள்லயே நஷ்டம் அடைஞ்சு அதுக்கப்புறம் நீங்க வித்துட்டு லாஸை கட் பண்ணிட்டு வெளியிலவும் வர மாட்டீங்க. இந்த லாஸை ரெக்கவர் பண்ற வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு ஹோல்டு பண்ணிட்டே இருப்பீங்க ஹோப்ல. அதுவும் நடக்காது. பங்கினுடைய விலை 40%ல இருந்து கீழே போனதெல்லாம் நடந்திருக்கு நண்பர்களே. ஸோ கேம்பிளிங் மைண்ட் செட் நமக்கு வேணாம் அப்படிங்கிற அறிவுரை தான் அலாட் பண்ணி தொடர்ச்சியா திரும்ப திரும்ப சொல்லுது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் வந்து எந்த கம்பெனி எவ்வளவு டிவிடெண்ட் தர்றாங்க அதுலயும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கிறாங்க. குயிக்கா வந்து ஸ்க்ரோல் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா. எந்த கம்பெனி எந்த டேட்டுன்னு இந்த டேட் வந்து மேல தெரிஞ்சிருக்கு பாருங்க சரிங்களா. 16 ஜூலை 26னா அந்த தேதியில எந்தெந்த பங்குகள் எவ்வளவு டிவிடெண்ட் தர்றாங்க, தேதி மாறும் பொழுது அந்த தேதிக்கு கீழே எத்தனை பங்குகள் எவ்வளவு டிவிடெண்ட் தர்றாங்க, அந்த மாதிரி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். டிசிஎஸ்லாம் பாருங்க 15 ஜூலை அன்னைக்கு இன்டரிம் டிவிடெண்ட் 1200%னா பயங்கரமா இருக்கும். ஆனா 12 ரூபாய் தான் உங்களுக்கு கையில கிடைக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த 15 ஜூலை 2026ங்கிறது எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டா இருக்கும் அல்லது ரெக்கார்ட் டேட்டா இருக்கும் சரிங்களா. ரெக்கார்ட் டேட்டும் எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டும் பெரும்பாலும் சேமா தான் இருக்கும். சில சமயங்கள்ல வந்து ஒரு டேட் முன்ன பின்ன தள்ளி வரும் நண்பர்களே. இதெல்லாம் புரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி உங்களுடைய டிவிடெண்ட் ரிலேட்டடான ஏதாவது முதலீட்டு முடிவுகள் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி புரிஞ்சுட்டு பண்ணுங்க அப்படிங்கிறது தான். நான் குயிக்கா வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டிடுறேன். ஏன்னா வாசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நேரம் வந்து பயங்கரமா செலவாயிரும். ஸோ ஓரளவு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 3M இந்தியாலாம் பாருங்க 2 என்ட்ரி இருக்கு. அப்போ இன்டரிம் டிவிடெண்ட், ஸ்பெஷல் டிவிடெண்ட் அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இங்க பாருங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகலாம் சரியா. ஜூலை மாதத்துக்கு 17ஆம் தேதியிலே இவ்வளவு பங்குகள் இருக்கிறாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகலாம் நண்பர்களே. சரி, நான் வேகமாக ஸ்க்ரோல் பண்ணவா? லைட்டாக வாசிச்சிடறேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆக்சுவலாக உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணும்பொழுது HCL டெக்னாலஜிஸ் பாருங்கள், அதுவும் 12 ரூபாய் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் டிசிஎஸ்லாம் 2000 ரூபாய்க்கு மேலே உள்ள பங்கு, HCL டெக்னாலஜிஸ் 1100 ரூபாய் அப்படிங்கிற அளவில் இருக்கிற பங்கு, அனிவல் ஆட்டோமேஷன், ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட்ஸு, கிர்லோஸ்கர். சரி, கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி அப்படி காட்டுறேன். பட் இருந்தாலும் ஓரளவு கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா லிஸ்ட்டு நிறையா இருக்குது. இந்த ஸ்பீடு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி நிறைய பங்குகளை விட்டுட்டேன், பார்த்து கொள்ளுங்கள் நண்பர்களே. பாருங்கள், இப்போ தான் 20 ஜூலைக்கே நம்ம வந்திருக்கிறோம். 21 ஜூலை, 22 ஜூலை. சரி, ஓகே. உங்களுக்கு டிவிடெண்ட் செக்ஷன் வந்து போர் அடிக்கும். ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா 23ஆம் தேதி ஜூலைக்கு அப்புறமும் உங்களுக்கு எந்த பங்குகள் எவ்வளோ டிவிடெண்ட் தர்றாங்க. இப்போ அபார்ட் இந்தியா வந்து பாருங்கள், அற்புதமான டிவிடெண்ட் நண்பர்களே. 131 ரூபாய், 525 ரூபாய், செம்ம டிவிடெண்ட்டு. ஆனால் பங்கினுடைய விலையே பயங்கர காஸ்ட்லி. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு இன்னமும் தகவல் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அடுத்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். திரு ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸில் ஈரான் கூட மறுபடியும் பிரச்சனை வந்ததுனால தன்னுடைய இன்டென்சிட்டியை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறாரு. 20% அப்படிங்கிற ஃபீஸை அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபுல் பிளாக்கேட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் நண்பர்களே. கோட்டக் மஹேந்திரா பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் ஹெட்ஸ் இப்போ வந்து கமர்ஷியல் பேங்கிங் ஹெட் வந்து வெளியில போறாரு. இது எல்லாமே அதாவது வெளியில போறதா தகவல்கள், செய்திகள் வந்து உலவுது. இதுக்கு முன்னாடி வந்து அசோக் வாஸ்வானி அப்படிங்கிறவர் வந்து வெளியில போனாரு. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வெளியில போனாங்கன்னா அது அந்த பங்குக்கு ஷார்ட் டேர்ம்ல ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டு வரும். அந்த ஹெட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு நல்ல ஹெட்ஸ் கொண்டு வந்து பேங்கை ரிவைவ் பண்ணி காட்டினாங்கன்னா வந்து தான் அப்புறம் பங்கு வேலை ஏறும் நண்பர்களே. அடுத்து இந்த ஹார்மோஸ், அந்த ஜலசந்தி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், அது வந்து எல்லா நாடுகளும் வந்து ஓப்பன் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விரும்பலை. ஏன்னா ரஷ்யா மாதிரி நாட்டுக்கள்லாம் இது மூடி இருக்கிறது க்ரூட் ஆயில் விலையை ஓரளவு ஸ்டேபிளாக வச்சுருக்கும். அதனால் அவங்களுடைய வார் சிச்சுவேஷனுக்கு இன்டைரக்டாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பிரச்சனைங்கிறது ஹெல்ப் பண்ணுது. ப்ளஸ் அமெரிக்காவில் இந்த ஷேல் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது
$70 மேல க்ரூட் ஆயில் விலை இருந்தால் தான் அவங்களால வந்து ட்ரில் பண்ணி விற்க முடியும். அப்பதான் அவங்களுக்கு லாபம். ஸோ இந்த பிரச்சனைனால க்ரூட் ஆயில் விலை அதிகரிச்சிச்சுன்னா அந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இது பாசிட்டிவா தான் அமையுது. பாருங்க, எல்லாத்துக்குமே வந்து நல்லது அப்படின்லாம் நம்ம நினைக்க முடியாது. மழை பெஞ்சா விவசாயிக்கு நல்லதுன்னு நம்ம வந்து யோசிப்போம். ஆனா பானை செய்யறவனுக்கு அது கெட்ட விஷயம். அதே மாதிரி மழை அதிகமா பெஞ்சாலும் விவசாயிக்கு வந்து அது கெடுதல் தான். இப்படிதான் வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து அதனுடைய இன்டென்சிட்டி, கான்டெக்ஸ்ட், அண்டர்லைங் லாஜிக் எல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணுங்கிறத அலாட் பண்ணி தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கு. அமெரிக்க சந்தைகள் இன்று வந்து கொஞ்சம் நேர்மறையா தான் முடிச்சிருக்கிறாங்க. அதாவது பாசிட்டிவா முடிச்சிருக்கிறாங்க, பிளாட்டா தான் முடிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. அதாவது எப்படின்னா, டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா வந்து 1%, ஏஐ ஸ்டாக்ஸ் அந்த ஃபாங் பிளஸ் இண்டெக்ஸ் எல்லாம் 1%க்கு மேல, நாஸ்டாக்கும் வந்து கொஞ்சம் 1%, டவ் ஜோன்ஸ், S&P 500 எல்லாம் கொஞ்சம் 0.5, 0.6% அந்த மாதிரி பிளாட் டு மைல்டு பாசிட்டிவ். அதாவது யூஎஸ் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்குது. முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, இந்தியாவுக்கும் அந்த இங்கிலாந்து சரிங்களா, லண்டனுக்கும் இடையே வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து 2030க்குள்ள நம்ம $100 பில்லியன் வந்து உயர்த்தி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறோம். இது மூலமா வந்து இந்த ஜவுளித்துறை, அதாவது டெக்ஸ்டைல் செக்டர், என்ஜினியரிங்கெல்லாம் வந்து நிறையா வந்து பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த கார்களும் வந்து டாக்ஸேஷன்லாம் வந்து அவங்க காருக்கு நம்ம நோ டேக்ஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வரும்பொழுது ஃபாரின் கார்ஸ் அதெல்லாம் நமக்கு சீப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. JLRலாம் நமக்கு சீப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம நிறைய நாடுகளோட போட்டிருக்கிறோம். அது ஜூலை 15 அன்று வந்து ஒரு அடையாள கொடியசைப்பெல்லாம் நம்ம நாட்டில் பல இடங்கள்ல வந்து பண்றதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. இந்த மாதிரி வந்து நடக்கிற நியூஸ் ப்ளஸ் இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து 24,041 அப்படிங்கிற புள்ளியில முடிவடைந்திருக்குது. பிளாட் எக்ஸாக்டா வந்து ஒரு பாயிண்டோ சில பாயிண்ட்ஸோ சரிங்களா, 4 புள்ளிகளோ என்னமோ வந்து பாசிட்டிவ்ல முடிஞ்சு ஃபிளாட்டா தான் கிஃப்ட் நிஃப்டி இப்போ முடிஞ்சிருக்கு. நம்ம ரெக்கார்ட் பண்றது வந்து என்னன்னா 15 ஜூலை 2026 மிட் நைட்டு 2:30 AM நம்ம ISTக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு கிஃப்ட் நிஃப்டி 24,041ல முடிஞ்சாலும் காலையில ஒரு 7 மணி போல வந்து மறுபடியும் ஓப்பன் ஆகும். அப்போ வந்து எப்படி ரியாக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியா நம்ம மானிட்டர் பண்றது மூலமா தான் இன்னைக்கு பங்குச்சந்தைகள்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரிலாம் நம்ம புரிஞ்சுக்கலாம். கச்சா எண்ணெய் விலை வந்து உயர்ந்து தான் இருக்குது. $80 அப்படின்னு நார்மல் க்ரூடே போயிட்டாங்க. பிரெண்ட் க்ரூட் இல்ல, நார்மல் அந்த WTI க்ரூடு விலையே வந்து $80 அப்படின்னு போயிட்டாங்க. தங்கம் பாருங்க $4,053ன்னு ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருக்கிறாங்க. 4000க்கு கீழே போயிட்டு ஒரு $50 ரெக்கவர் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய அப்சர்வேஷன். அமெரிக்க டாலருக்கு அகைன்ஸ்டா இந்திய ரூபாய் வந்து $96.22 அப்படின்னு இருக்கிறாங்க. டாலர் இண்டெக்ஸ் வந்து 100.94 அப்படின்னு கொஞ்சம் ஹெவியா, அதாவது டாலர் இண்டெக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்குது. ஆனா 101க்கு மேல இருந்துச்சு நேத்து, கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய செஷன் பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். அடுத்து நேத்து நம்ம மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, இப்போ WTI அந்த WTIன்ற பாருங்க, WPI இந்த பணவீக்கம் சரிங்களா, ஹோல்சேல் பணவீக்கம் வந்தது, அது அதிகமாக தான் வந்திருக்கு. நேத்து போட்ட வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். கன்சியூமர் அந்த CPIயும் வந்து ஜூன் மாதத்துக்கு வந்து அர்பன் ப்ளஸ் ரூரல் ஏரியாவில் அதிகமாக தான் வந்திருக்கு. இந்த மாதிரி மார்க்கெட்ல நடக்கிற தகவல்கள், இந்த தகவல்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதை வச்சு தான் நீங்க வயர் பண்ண முடியும். ஏன்னா WPI CPI பொறுத்து தான் உங்களுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டு, அதை வச்சு தான் நீங்க வந்து RBI என்ன பண்ண போறாங்க, அப்போ பங்குச்சந்தை எப்படி ரியாக்ட் ஆகும். இப்போ இந்தியா யூரோப்புக்கு இடையே வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், யூரோப் கிடையாது அது லண்டன் சரிங்களா, அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருந்து UK வந்து தனியா வெளியில வந்துட்டாங்க. ஸோ அதனால இந்தியா UKங்கிறது வேற, இந்தியா யூரோப்பியன் யூனியன்ங்கிறது வேற சரிங்களா. இந்த மாதிரி கிளாரிட்டிகள் பிளஸ் அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல எந்த செக்டர் பெனிஃபிட் ஆக போகுது, அதுக்குள்ள எந்த பங்குகள் இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நம்மளுடைய வயரிங்க்கு இந்த மாதிரி நியூஸ் நம்ம தொடர்ச்சியா கேட்டுட்டு வரும் பொழுதுதான் நம்மளால வந்து ப்ரெடிக்ஷன் எபிலிட்டியை வளர்த்துக்க முடியும் நண்பர்களே. அலாட்மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே, அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.